ஸ்பெசிஃபிக்காக சொன்னதே வந்து ஓட்டு போக வேண்டாம், இல்லைன்னு சொன்னால் நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அது நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து நோட்டாவுக்கு அதிகமான வாக்குகள் இருக்கலாம். அது ஒன்று. நான் இதை எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய தலைவர் அவர்கள் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு அவர் கூறியதைத்தான் நானும் வழிமொழியலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, உதிரிகளை விட்டு களத்திலே உதிரிகளை விட்டு அவங்க பார்க்குறாங்க, நேரடியாக மோதாமல் உதிரிகளை விட்டு மோதுறாங்கன்றாங்க. அதைத்தான் நாங்கள் அதுதான் அந்த கருத்து தான் என்னுடைய கருத்தாகவும் நான் சொல்ல முடியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் இனி எதிர்வருகின்ற 2026 தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதற்கு ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் ஒரு அச்சாரமாக சான்றாக இந்த தேர்தல் முடிவை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த 2026 தேர்தல் 234 தொகுதியிலும் இன்றைக்கு கிழக்கு தொகுதியில் எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறதோ அந்த நிலைதான் இருக்கும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க வேண்டிய இல்ல சார். அதாவது ஒரு தேர்தல் நடக்கும் பொழுது வந்து ஜெனரலாவே வந்து ஒரு சில வாக்கு இயந்திரங்கள் பழுதடைகிறது. இப்போ நம்ம போலிங் நடக்கவே ஒரு சில இடங்கள்ல நடந்தது. அதனால இதையெல்லாம் நாங்க ஒன்றும் இதை பெருசா எடுத்துக்கல. இல்ல கண்டிப்பா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எப்படி தேர்தல் நடத்தணும், நானும் எங்களுடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அண்ணன் அவர்களும் மக்களை நேரடியாக களத்தில் போய் சந்திச்சு ஓட்டு கேட்டோம். அந்த எங்களுடைய பிரச்சார வியூகங்கள் எங்களுடைய தலைவர் அவர்களும் எங்களுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களும் எடுத்த முடிவின்படி அவருடைய வழிகாட்டுதல்படி அவருடைய ஆலோசனைப்படி எங்களுடைய பிரச்சார வியூகம் அமைஞ்சது. அதனால இதுல வந்து தோல்வி அடைந்துட்டா உடனே வந்து ஜனநாயகம் இல்லை அப்படின்னு சொல்றது, அது மாதிரி எல்லாம் வந்து சொல்றதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எங்களுடைய அமைச்சர் அவர்கள் அன்னைக்கே சொன்னாரு, இந்த தேர்தல் நியாயமா நடக்கும், ஜனநாயக முறைப்படி நடக்கும், எந்த இது இருக்காதுன்னு சொன்னாரு. நீங்க எல்லாருக்கும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க. அதனால வந்து இதுல இந்த மாதிரியான ஒரு தவறான குற்றச்சாட்டுகளை பதில் சொல்ல வேண்டிய அவசியம். நாம் தமிழர்களுடைய ஒவ்வொரு வாக்கும் திமுக அச்சத்தை ஏற்படுத்தும். 2026 அவங்களுக்கு மிகப்பெரிய பயமுறுத்தல். யாரும் போட்டியிடலைங்க, வேற கட்சிகள் போட்டியிடல, பிரதான எதிர்கட்சியெல்லாம் போட்டியிடாத சூழ்நிலையில அவங்க போட்டிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிகழ்வு வந்து தொடர்ந்து இதுக்கு முன்னாடி பல்வேறு இடைத்தேர்தல் நடந்திருக்கு. அதாவது ஆளுங்கட்சி போட்டியிடுகின்ற பொழுது ஒரு பிரதான எதிர்கட்சிகள் போட்டியிடாமல் ஒதுங்கி போய் அந்த நேரத்தில் வந்து யாரோ ஒருவர் போட்டியிட்டு அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வாங்குவாங்க. ஆனால் அப்படி வாங்குகின்ற வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விபத்துக்கு சமம் தான். ஒரு விபத்து ஏற்படுகின்ற பொழுது எப்படி நடக்குமோ அதுக்கு தான் சமமாக இருக்குமோ ஒழிய இதுவே வந்து ஒரு வாக்கு வங்கி அப்படிங்கிறதுல அப்படி எடுத்துக்கிட்டு அரசியல் பண்ணோம்னாக்கா நிச்சயமாக இன்னும் மிகப்பெரிய தோல்வி சந்திப்பாங்க. அந்த மாதிரி பிரதான எதிர்கட்சிகள் எதுவும் போட்டியிடல, நீங்க வாக்கு வாங்கிக்கிறது கூட அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? எப்படி இப்ப நீங்க சொன்னீங்க விபத்து மாதிரி தான் வாங்கிருக்காங்க. ஆமா, விபத்து மாதிரி நாங்க வாங்கணும்னு சொல்லல. இல்ல அவங்க இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நல்லா கேட்டுங்க. நீங்க இல்ல அதுதான் நீங்க அப்படியே நீங்க திசை திருப்பறீங்க. நீங்க விஷயத்தையே வேற மாதிரி கேட்டுட்டு இப்படி கொண்டு வரீங்க. அதாவது பிரதான எதிர்கட்சி போட்டியிடாதப்ப எங்களுக்கு எதிரான இருக்கிற வாக்குகள் அவங்களுக்கு போயிருக்கு, அவ்வளவுதான் விஷயம். ஆனால் திமுகவை ஆதரிக்கிறவங்க திமுகவை ஆதரிச்சிருக்காங்க. நீங்க அதை தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு அவங்க வாங்கின ஓட்டுக்கு எங்களுக்கும் கொண்டு போய் அந்த மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடக்கூடாதுங்க. அவங்க வாங்கின ஓட்டு பிரதான எதிர்கட்சி இல்லை, அதுல பல்வேறு வகையான இன்னும் வந்து இதெல்லாம் நாங்கள் முழுமையா ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் நான் விரிவா சொல்றேன். பல்வேறு வகையான வகையில் அதில் என்னென்ன நடந்ததுன்னு எங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால தான் நோட்டாவுக்கு கூடுதல் வாக்குகள், நம்மளை எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு கூடுதல் வாக்குகள்லாம் போயிருக்கு. நான் சொல்ல வர்றது அப்படி இல்லைன்னாக்கா பிரதான எதிர்கட்சி இல்லைனாக்கா எப்படி எங்களுக்கு போடுவாங்க? எதிர்கட்சிக்கு போடுறோம், எங்களுக்கு எதுக்கு போடுறான்? சாரி, தப்பா எடுத்துக்காண்டா. எதிர்கட்சிக்கு போடக்கூடிய மக்கள் எதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க? எதிர்கட்சியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்குள்ள போட்டிருக்கணும். ஏன் எங்களுக்கு போட்டாங்கன்னா எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியை ஆதரிக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களையும் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்களையும் தொடர்ந்து அவர்கள் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இவ்வளவு பெரிய வெற்றியை ஒழிய நீங்க கேட்கிற மாதிரி அதாவது குறுக்குத்தனமாக அல்லது வந்து ஒரு சிண்டு முடிவதை போன்ற கேள்வியெல்லாம் இதுல எழவே எழாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி கேட்காது. எங்க திராவிட முன்னேற்ற கழகம் யாரை கண்டும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பயந்தது இல்லைங்க.
திமுக பயப்படுது அப்படின்னு சொன்னாக்கா அவர்களுடைய அறியாமையாக இருக்கலாம், அவ்வளவுதான் சொல்லுவேன். நீங்க என்ன சார் கேட்டீங்க? வெற்றிக்கான கருத்து சார் இதான் முதலே சொல்லிட்டேன். இந்த வெற்றிக்கு மிக மிக முக்கியமான காரணம் திராவிட மாடல் ஆட்சி. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்கள் அண்ணன் தளபதி அவர்கள், துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்கள், இவர்களுடைய வழிகாட்டுதலில் ஆட்சி மிக அருமையாக இருக்கிறது. மக்கள் நலத்திட்டங்கள் மக்களை எல்லாம் சென்றடைந்திருக்கிறது. இதுதான் இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் ஒழிய வேறு எந்த காரணமும் இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.